வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: ஒடிசாவில் தரையேறிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இப்போது பீகார், நேபாளம் இணைக்கும் விதமாக காற்று சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு நேபாளம், மேலும் பீகார், ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது. மேலும் குஜராத்துக்கு மேற்கு பகுதி நிலை கொண்டிருந்த தாழ்வு மண்டலம் தீவிரமடைந்து புயலாக வலுப்பெற்று இப்போது அதிதீவிர புயலாக சக்தி புயல் நிலை கொண்டுள்ளது. இந்த புயல் நாளை முதல் படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஓமன் வரை மிக நெருக்கமாக சென்று மீண்டும் ஒரு யூட்டன் போட்டு கிழக்கு நோக்கி வர இருக்குது. கிழக்கே வர படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. மீண்டும் குஜராத் அருகே வந்து படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த புயலால் எந்த நாட்டுக்கும் பாதிப்பில்லை. மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்றும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தென் மாவட்டங்கள், மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு லேசான குளிர் இருந்தாலும் ஓரிரு இடங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. உள் மாவட்டங்களில் காலை 9 மணிக்கு பிறகு மழை விலகி இன்றும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கனமழையாகவே கிடைக்க வாய்ப்பது. பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்றை விட இன்று பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று பரவலான மழைப்பொழிவாக கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில். மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதி பரவலான மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதிக்கும் அங்கங்கே பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதி சங்கரன் கோவில் கிழக்கு பகுதி ஒரு பரவலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்திலும் இன்று பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ராமநாதபுரம், மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மேலும் திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாக மழை கிடைத்தால் மதுரை மாவட்டத்தில் இன்று மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று கோயம்புத்தூர் மாநகரம், வடக்கு பகுதி, அன்னூர், காரமடை சுற்று வட்டாரங்களெல்லாம் பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல கிழக்கு பகுதி, பல்லடம் சுற்று வட்டாரங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பொள்ளாச்சியை ஒதுக்கவே வாய்ப்புள்ளது. மாலை நேரத்தில் லேசான காற்று இருக்கும் என்பதால் வெப்பச்சலன மழை முன்னேறி வர வாய்ப்பில்லை. அதேபோல திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துக்கு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர் மாவட்டத்திலும் அங்கே பரவலான மழைப்பொழிவாக கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்கள்லாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரப்பில் கூடுதலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், வேதாரண்யம், முத்துப்பேட்டை, மயிலாடுதுறை, சீர்காழி, கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரப்பில் கூடுதலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருவண்ணாமலை, புதுச்சேரி, கடலூர், மேலும் ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கும் இன்று பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்பது. புதுச்சேரிக்கு வடக்கு பகுதி இன்று பரப்பில் சற்று குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்பது. பெரும்பாலும் வேலூர், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கும் பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதி ஒதுக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே சற்று பரப்பில் குறைந்த இடங்களை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் என்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். இன்று அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நாளை அக்டோபர் 6ஆம் தேதி சற்று பரப்பில் குறைந்த இடங்களை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களை முற்றிலுமாக ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. அப்படி மழை கிடைத்தாலும் ஓரிரு இடங்களில் மட்டுமே குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை கூடுதலான பரப்பு என்பது தென் மாவட்டங்கள், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தேனி, மேலும் திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர்,
கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் டெல்டா மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டும் பெரும்பாலும் ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களை மட்டும் ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை அக்டோபர் 6ஆம் தேதி அதே வேளையில் மேற்கு வங்கத்துக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வு மேற்கு நோக்கி முன்னேறாமல் படிப்படியாக தெற்கே முன்னேறி வரும் என்பதால் படிப்படியாக ஒரு 3 நாட்களுக்கு தமிழகத்தில் மழையின் தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும். வட மாநிலங்களிலிருந்து வெப்ப நீராவி வரும் காற்று தடைபடும் என்பதால் ஒரு 3 நாட்களுக்கு தமிழகத்தில் வெப்பச்சலனமழை தீவிரம் குறையும். 6ஆம் தேதியை விட 7, 8 தேதிகளிலும் தமிழகத்தில் சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. 7ஆம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. 8ஆம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்கள், மேலும் மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் என்று அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நிகழ்வு அந்த வளிமண்டல சுழற்சி தெற்கே முன்னேறி வர தமிழகத்தின் தென்மேற்கு வங்கக்கடலிலும் வளிமண்டல சுழற்சி உருவாகும் என்பதால் அக்டோபர் 9ஆம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும். அக்டோபர் 8ஆம் தேதியை விட அக்டோபர் 9ஆம் தேதி மேலும் பரப்பில் அதிகரித்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 9ஐ விட 10, 11, 12 தேதிகள் அடுத்த நாட்கள் தமிழகத்தில் வளிமண்டல சுழற்சி மூலம் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இலங்கை, மேலும் மன்னார் வளைகுடா, தென்மேற்கு வங்கக்கடலை இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி மேற்கு நோக்கி தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. மேலும் குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் நிகழ்வு மேற்கே செல்ல படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. நிகழ்வு அரபிக்கடல், லட்சத்தீவுக்கும் மாலத்தீவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் நிலை கொண்டு கிழக்கு காற்றை ஈர்க்கும் என்பதால் அக்டோபர் 13, 14, 15 தேதிகளில் காலை நேரங்களிலும் மதியம், மாலை என்று பெரும்பாலான நேரங்களில் மழையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வளிமண்டல சுழற்சி மேற்கே அரபிக்கடல் சென்ற பிறகு கிழக்கு காற்றை ஈர்க்கும் என்பதால் அக்டோபர் 13ஐ விட 14, 15, 16 என்று அடுத்த நாட்கள் மழைப்பொழிவு அதிகரித்து பெரும்பாலான நேரங்களில் மழையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்களை பொறுத்தவரை அக்டோபர் 6, 7, 8 இந்த 3 நாட்கள் மட்டுமே படிப்படியாக மழை தீவிரம் குறைந்து மீண்டும் அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்கும். ஆனால் தென் மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்களை பொறுத்தவரை மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும். இடையே சிறிது இடைவெளி இருந்தாலும் மீண்டும் மழைப்பொழிவு அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து பரவலாக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. அப்போது கோயம்புத்தூர் தெற்கு பகுதி பொள்ளாச்சிக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அக்டோபர் 14, 15, 16 தேதிகளில் பெரும்பாலான நேரங்களில் கிழக்கு காற்றின் வருகையின் காரணமாக ஒரு பரவலான மழைப்பொழிவு காலை 10 மணிக்கே மழை தொடங்கிவிடும். மாலை நேரங்களில் தீவிரமாக இருக்கும். அதே வேளையில் அதிகாலை நேரங்களிலும் மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலான இடங்களில். இந்த இப்படி மழை கொடுத்து கொண்டிருக்கும் வேளையில் அக்டோபர் 18ஆம் தேதி ஒரு காற்று சுழற்சி உருவாகி மத்திய வங்கக்கடலில் உருவாகி அந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக ஆந்திராவில் அக்டோபர் 19ஆம் தேதி தரையேறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக ஆந்திராவுக்கு ஒரு தீவிர மழைப்பொழிவு மீண்டும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு ஆந்திராவில் தரையேறினாலும் தொடர்ந்து தமிழகத்தில் மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வருகிற நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்களுக்கு இப்போது ஒதுக்கினால் வரும் நாட்கள் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் பெரியதாக இருக்க வாய்ப்பில்லை. வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் காற்றின் வேகம் குறைந்தே காணப்படும். அதே வேளையில் அரபிக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அரபிக்கடலில் சக்தி புயல் அதிதீவிர புயலாக நிலை கொண்டிருக்கிறது. நாளை முதல் படிப்படியாக செயலிழக்கும் என்பதால் வரும் நாட்கள் படிப்படியாக அரபிக்கடலிலும் காற்றின் வேகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க இப்போதைக்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, மேலும் குமரிக்கடலும் சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்களும் தொடர்ந்து பெரிய அளவில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பில்லை. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாகவே வரும் நாட்களும் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.